ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். அனைவரும் சகல சௌபாக்கியங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் சந்துஷ்டியுடன் இந்த புத்தாண்டு சிறக்க அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஜனவரி மாத ராசி பலன், ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன் தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், வயது, இதை பொறுத்து நடக்கக்கூடிய பலன்களை மாறுபட்டு இருக்கும். மாறுபட்டு நடக்குமே தவிர நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த வகையில் 2024 வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் எதை கொண்டு ஒரு பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி. காலபுருஷனுடைய முதல் வீடு, ராசியாதிபதி செவ்வாய் பகவான், எல்லாத்துக்கும் முன்னால் இருக்கிற ராசி. அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான, சந்தோஷமான, அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்பா வழி உறவுகள், அப்பாவோட சகோதரர்களுடைய வழியிலும் அவர்களுடைய குடும்பத்தருடையோ அல்லது அவர்களுடையோ உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏதாவது சின்னதாக ஒரு மன வருத்தம் இருக்குது, இல்லை அப்பாவோட பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய தாத்தாவோட சொத்தெல்லாம் ஏதாச்சும் பாகப்பிரிவினை ஆகாமல் இருக்கிறது, அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு விருப்பப்படுற மாதிரியே அந்த சொத்து பத்தெல்லாம் பாகப்பிரிவினை நடக்கும். அவங்களால அதே போலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும், அதே மாதிரி இல்லைன்னா கூட அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதரவு அதே போலலாம் இருக்கும். வாழ்க்கை துணை வகையிலையும், குழந்தைகள், அம்மா அப்பா, எல்லா உறவு வகையிலையும் ஒரு மேன்மை இருக்குது. அப்போ இத்தனையே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய, ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அமைப்பு, அப்படிதான் அதை வச்சுக்கணும். அப்போ ஒன்றா அமையக்கூடிய அமைப்புனா ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் இருக்கும். அப்போ சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, கொடுத்த கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வரக்கூடிய நிலை, எதிர்பாராமல் அதெல்லாம் வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதிகப்படியாக நன்மைகளையும் சிறப்புகளையும் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. எல்லா வகையிலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மாதம். மேஷராசி மிகச்சிறப்பான மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கலாம். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினர்கள், குழந்தைகள், வியாபாரம், கல்வி, இவங்களுக்கான ஒரு சந்தோஷம், சொந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுகத்தை தரக்கூடிய அளவில் செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை, தாயார் வழி உறவுகள் அல்லது தாயார், இவங்க வழியிலையும் எதிர்பாராத ஒரு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அல்லது அவர்களால் சிறிது சங்கடங்களை பெறக்கூடிய அமைப்பும் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் வழியில் சின்னதாக சங்கடம் வரலாம். அம்மாவுக்கோ வாழ்க்கை துணைக்கோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் மூலியமாக நீங்கள் கொஞ்சம் சங்கடப்படுறது, இதே போல் விஷயங்கள்லாம் இருக்கும். கடன் பெறக்கூடிய அமைப்பு, கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதான் ஒரு சில பேருக்கு இருக்கும். இருக்கும் இடத்தில் இருந்து சிறிது நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வரும். ஒரு சில பேர் நிரந்தரமாகவே வேறு இடத்துக்கு குடிபெயரக்கூடிய, குடி மாறக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வேறு வீட்டுக்கு மாறி போகிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது.
வீடு மாறக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சில பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதிகப்படியான சுப செலவினங்களை ஏற்படுவதற்கான முயற்சிகள்னால் ஒரு நல்லது செய்யணும், ஏதாவது வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுக்கோ இல்லை வந்து உங்களுடைய உடன் பிறந்தார்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள், எல்லா வகையிலையும் அது உங்களுடைய வயதை பொறுத்து தானே. குழந்தைகளுக்கு திருமணத்திற்காகவோ அல்லது வேறு ஏதோ சுப நிகழ்ச்சிகளுக்காக முயற்சிகளோ இல்லை திருமணம் நடத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை துணையை தேடுறதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய சுப செலவுகள், உங்களுடைய கடமை இருக்கு இல்லையா, கடமையை நிறைவேற்றக்கூடிய சுப செலவுகள் அப்படி தான் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு செலவினங்கள், அந்த செலவு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. அதுதான் வந்து பெரிய விஷயமா சொல்கிறது. நம்ம செலவு செய்யறது பெருசு இல்லை, செலவு செய்யக்கூடியது வந்து நமக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை, நிறைவை தரணும். அப்போ இந்த நிறைவை தரக்கூடிய விஷயமாக தான் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு செலவு இருக்குது அப்படின்னாலும், செலவுக்கு தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னாலும், அந்த செலவுகள் அனைத்தும் உங்களுடைய சந்தோஷத்தை பெருக்குவது, உங்களுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய செலவினங்களாக, பிறர் நீங்கள் செய்யக்கூடிய செலவு வந்து பிறர் வந்து மதிக்கக்கூடிய செலவுகளாக, அதனால் அதுதான் வந்து சுப செலவுகள்னு சொல்கிறோம். அந்த செலவுகள் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவுகளால் சந்தோஷத்தையும் சந்துஷ்டியும் அனுபவிக்கக்கூடிய மாதம். மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்து மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்குது. இப்போ உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று நினச்சிருப்போம், அந்த நினைக்கிறத வந்து அடையிறதுக்கானதான முயற்சி. இந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான போராட்டத்தை தரும், எதிர்ப்பை தரும். முயற்சிகள் அனைத்தும் மிகுந்த போராட்டத்தை செய்யக்கூடிய அளவில் வந்து இருக்கும். அப்போ போராடுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண எதிர்ப்பு நிறையா வரும். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல் எந்த அளவுக்கு விமர்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் செயலுடைய வலிமை நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய முயற்சி, செயல், இது எல்லாமே வந்து எதிர்ப்பையும் சிறிது சங்கடத்தையும் தரக்கூடிய அளவில் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அதுக்கோசரம் சிறிது போராடணும், செலவு செய்யணும், எல்லாம் இருக்கும். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் மறைமுகமாக உங்களை எதிர்த்தாலும் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த அளவுக்கும் சின்னதாக மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் அவங்க எதிர்ப்பை தெரிவித்தாலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னா அந்த ஆதரவுலாம் உங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் தான் இருக்கும். உங்களை வந்து நெறிப்படுத்துவாங்க. எப்படின்னா வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அதே நபர்கள், சரி ரைட்டு இதை இப்படி செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதலை வந்து சரியாக நீங்களும் உணர்ந்து அது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து அதை வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா, போராட்டமான ஒரு முயற்சியாக இருந்தாலும் அந்த போராட்டமான முயற்சியெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய அளவில் வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரங்க போராட்டமான ஒரு மாதமாக இருக்குது. போராட்டம் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு நன்மையை தரக்கூடிய போராட்டமாக தான் இருக்கும். போராடாமல் எதுவும் கிடைக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் அனைவருடைய எதிர்ப்பையும் ஏற்படுத்தும். நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த முயற்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய புத்திசாலியாக இருக்கும். பொதுவாக வந்து விமர்சனங்கள் ஏற்படுது அப்படின்னா பிறரால் நடக்காது அப்படின்னோ இல்லை பயந்து போய் அவங்க வந்து செய்யறதுக்கு முயற்சிக்கிறதுக்கே வந்து அதே போல் ஈடுபடாமல், அல்ல இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க நம்ம அந்த வழியில் போனோம் அப்படின்னா அவங்க தன்னை அறியாமல் அதை விமர்சிப்பாங்க. அதுதான் பிறரால் முடியாததை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்குள்ள அந்த செயல்பாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த அளவில் இந்த ஜனவரி மாதம் ஒரு போராட்டத்தின் மூலமாக பெரிய நன்மையை அடையக்கூடிய மாதம் ஜனவரி மாதம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா
நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே உங்களுடைய சொல், நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த பேச்சு வந்து நம்மளுக்கு வந்து எதிர்ப்பை ஏற்படுத்தி தரும். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது அந்த வார்த்தைகள் நியாயமானதும் நேர்மையானதும் இருந்தால் கூட அதெல்லாம் நிறையா எதிர்ப்பை ஏற்படுத்தி தரும். நம்ம சொல்கிறதெல்லாம் சரியாக கூட இருக்கும், சரியாகவே இருக்கும். ஆனால் வந்து இதை பாசிட்டிவாக பார்க்காம நெகட்டிவாக வந்து பார்ப்பாங்க எல்லோரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதுமாரியே சொல்லிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் வந்து ஒரு தடையை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்க. அடுத்தது நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் போகாதீங்க, பள்ளமாக இருக்குது, இல்லை இப்படியே போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வழிகாட்டுறீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நன்மை அப்படிங்கிறது பதிலாக ஏதோ ஒரு இடர்பாடு நம்மளுக்கு செய்கிறாங்க, சும்மா வந்து அவர் தடையும் தாமதத்தையும் செஞ்சு தராரு, அவர் வந்து எந்த இதையும் நமக்கான ஒரு விஷயத்தை வந்து தடை செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு மனோபாவத்தை வந்து பிறர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுதான். அப்போ கடகராசிக்காரங்க உங்களுடைய வார்த்தைகளை சிறிது குறைத்து கொள்வது நல்லது. இப்படி தான் வச்சுக்கணும். அப்போ வந்து ஒரு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, ரொம்ப பெருசாக வந்து நான் ஈடுபடாமல் சரிட்டு சொல்லுவோம், அதை கேட்டுக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துக்கு போயிடணும். குடும்பம் உங்களை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். குடும்பத்தின் மேல் அதிகமான ஒரு அக்கறையின் காரணமாக வெளிப்படக்கூடிய விஷயங்களாக கூட இதெல்லாம் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் கடகராசிக்காரங்க வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் நிதான போக்கில் அணுகணும். உங்களுடைய குழந்தைகளோ அப்பா அம்மாவோ இவங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கு வந்து எதிர்பாரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. வாழ்க்கை துணை எல்லா விதத்திலும் சொந்தக்காரங்க எல்லாருமே, சொந்த பந்தங்கள் அனைத்தும், உங்களுடைய உறவுகள், ரத்த பந்தங்கள் அனைத்துமே சிறிது உங்களை வந்து உங்களுடைய கருத்திற்கு முக்கியத்துவம் தராத ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கும். இல்லைனா அந்த கருத்துக்கு வந்து எதிர்பாரமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வைத்து அதை வந்து தாங்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்கக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க. வேறு வழி இல்லை, சரிட்டு அவர் சொல்லிட்டார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முழு ஈடுபாடு இல்லாத ஒரு செயல்பாடுகளாக அது இருக்கும். இப்படி தான் வந்து கடகராசிக்காரங்களுக்கு அமையும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப நிதானமான போக்கை இந்த மாதத்தில் கடைபிடிக்கணும். நிதானம் மிக சிறப்பு. எதிர்ப்புகளை சமாளித்து மேலே வர்றதுக்கு வந்து அது வந்து உதவும். எதிர்ப்புகளை சமாளித்து மேலே வர்றதுங்க, யாரும் எதிர்க்கிறோம், யாரும் எதிர்க்க கிடையாது, எல்லாரையும் வந்து அனுசரித்து போகக்கூடியவங்க தான் நீங்கள். எல்லார் மேலேயும் பாசத்தை காட்டக்கூடியவங்க தான். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள்ங்கிறதுல உங்களுடைய சிந்தனையோ அல்லது வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து அவங்க உடன்பட மாட்டாங்க, அவ்வளோதான். அந்த கருத்து வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சரியில்லாமல் போகலாம், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றலாம். அப்போ பிறருடைய கருத்துக்கும் நாம் ஒரு மதிப்பு கொடுத்து போகக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டமாக இதை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதம் வந்து ஜனவரி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அளவில் இருக்குது. அப்படிங்கிறதால உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய வார்த்தைகளையும் நிதான போக்கை கடைபிடித்து முடிந்தவரை இதை கடந்து வருவதற்கு முயற்சி செய்யக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பான மாதம். ஜனவரி மாதம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான மேன்மையான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். எல்லா வகையிலையும், வாழ்க்கை துணை வகையிலாகட்டும், உறவினர்கள், அப்பா அம்மா, குழந்தைகள், நம்முடைய முன்னோர்கள் வகையில் எல்லா வகையிலையும் ஒரு சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சமநிலைப்படுத்தும். அது எல்லாருக்கும் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இல்வாழ்க்கையை வந்து சமநிலைப்படுத்தும் அப்படின்னா ஒரு செயல்படாத இடத்துக்கு போதும் அப்படிங்கிற, இப்படி வச்சுக்கோங்க, போதும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வந்துடும். நிறைவு, ஒரு இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு இல்லற நிறைவு, போதும்ப்பா நம்ம. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒன்று வந்து எதிர்பார்ப்போம், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு. வீடு இல்லை, ஆடை அணிகள் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் ஓரளவுக்கு நிறைவான வகையில் இருந்தால் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்த மனத்தில் இருந்த குறைகள்லாம் தாண்டி இந்த மாதம் வந்து
ஒரு மன நிறைவை பெறக்கூடிய மாதம். போதும்பா, எல்லாம் இருக்குது, போதும், இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முழுமையாக நிம்மதியை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து ஜனவரி மாதத்தை எடுத்துக்கலாம். மிக அற்புதமாக மனம் குளிரக்கூடிய மாதம். கண்டிப்பாக வந்து சிம்மராசிக்காரங்க வந்து அப்படி தான் எடுத்து மனம் குளிரக்கூடிய மாதம். அந்த மன குளிர்ச்சியுடன் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் மிக அற்புதமான தத்துவமாக இருக்கும். அப்போ நிறையா வந்து ஆன்மீகத்தில் கோயில் குளத்துக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சொந்த பந்தங்களுடைய அவர்களுடன் இணைந்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறது, இதே போல் அமைப்பெல்லாம் வந்து நிறையா சிம்மராசிக்காரங்களுக்கு வரும். அனைவருடன் கூடி மகிழக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னா தீராத மறையாத ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இது அனைத்தும் கடந்து இது இப்போ சொன்னதெல்லாமே மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சில பேருக்கும். அது வந்து உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து. எனக்கு இதை விட வேறு சில விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அதாவது ஒரு பொறுப்பு மிக்க பதவிகள் இருக்கிறீங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாது. நம்ம இதெல்லாம் கடந்து போகிறது அப்படிங்கிறது வந்து இதே போல் அமைப்பில் தான் நான் எடுத்துப்பேன். அப்போ ஒரு கடமை தவறாத அல்லது கடமையில் வந்து நாங்கள் வந்து முழு மூச்சு அங்கே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அனுபவிப்பார்கள். நீங்கள் வழிகாட்டுவீங்க, இங்கெல்லாம் போயிட்டு வாங்க, இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நீங்கள் பங்கு பெற முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. இதே போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து மாறுபடும். சிம்மராசி ரொம்ப அதி அற்புதமான மன சந்தோஷத்தை மட்டும் இல்லைங்கிறது நிம்மதியுடன் மன சந்தோஷத்துடன் ஆத்ம திருப்தியுடன் இருக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து பெரிய அளவில் நன்மை தருவதில்லை அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. நன்மை தருவதில்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அனைத்திலும் ஒரு தடையும் தாமதமும் உங்களுக்குள் உங்களை வந்து நீங்கள் சுருக்கக்கூடிய ஒரு எல்லைக்குட்பட்டு உங்களால் வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும். ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இடம். நிறைய பேருக்கு வந்து வீட்டிலேயே வந்து அவங்க வந்து முடங்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலை அப்படின்னா கூட இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையே செய்கிறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வாங்குகிறோம். அது என்னது? வீட்டுக்குள்ளாரையே உட்காந்துட்டு நம்ம வந்து வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போகிறதில்ல. அங்கேயே வந்து வேலை செய்கிறோம், அங்கேயே சாப்பிட்றோம், அங்கேயே படுத்துடுறோம். அதுதான் ஒரு முடக்கமான ஒரு விஷயம். அது வந்து நல்ல அமைப்பாகவும் ஒரு சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் எப்போதும் வீட்டிலேயே இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கொடுக்குது. அதனால் சிறப்பு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இரண்டும் கலந்தது தானே எல்லாமே. அப்போ அந்த வகையில் அதே போல் தான் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும், முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய சுகத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். அதற்கான செலவினங்களை தரக்கூடியது இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அம்மா வழி உறவுகள், பெண்கள் சார்ந்த உறவு வகைகளில் வந்து சிறிது சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் சிறிது அவமானப்படக்கூடிய நிலையையும் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய நிலைகள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அப்போ அவங்களெல்லாம் திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவினங்கள் தர்றது, உங்களுக்கும் கருத்து வேறுபாட்டு ஏற்பட்டு சிறிது அது மன சங்கடத்தையும், நம்மை வந்து அவர்கள் வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க, இல்லை மரியாதை குறைவாக நம்மளை வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுகங்களுக்கான செலவினங்களை செய்கிறது, வீட்டுக்காக ஏதாவது ஜாமான் வாங்கிறது, வீட்டுக்கோசரம் செலவு செய்கிறது, வண்டி வாகனங்கள் இதை போன்ற அமைப்புக்கு வந்து செலவு செய்கிறதுலாம் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதோடு இல்லாமல் வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவங்களுடன் இணைந்து நீங்கள் வந்து அதிகப்படியான ஒரு உற்சாகமான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேர் இருக்கும். இந்த செலவுகள் இதெல்லாம் வந்து செய்கிறது, இதை போன்ற அமைப்பெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா கூட இதை அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் கூட உங்களை கொஞ்சம் ஏளனமாக நடத்தக்கூடிய அமைப்பு, ஒரு கௌரவ குறைச்சலாக நடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிறத வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு வச்சுமே ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சொந்தக்காரங்க யாருக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி தருவீங்க. ஒரு நண்பர் இருக்கார்,
நண்பருக்கே ஒரு டீ காஃபி வாங்கி தருவீங்க, இல்லை ஒரு டிஃபன் வாங்கி தரீங்கன்னா கூட இவனுக்கெல்லாம் வாழ்வை பார்த்தியா, இவன் நம்மகிட்ட வந்து ஒரு டீ கிளஞ்சிட்டு இருந்தான், இவன் நம்மளுக்கு வா டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம், திமுர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு மனசுக்குள்ளார வந்து இதே மாதிரி நினச்சிப்பாங்க. உங்களை வந்து கொஞ்சம் தாழ்த்தி உங்களை தாழ்வான ஒரு இடத்துல வந்து அவங்க மனநிலைகள் வந்து அவங்க மன ஓட்டம் இருக்கும். ஆனால் எந்த அளவில் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். அப்படிங்கிற நேரத்தில் கௌரவத்தையும் கண்டிப்பாக தரும். அதே சொந்தமோ இல்லை வந்து நண்பர்களோ யாராக இருந்தாலும் இந்த நிலைப்பாடு மாறக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதத்துக்கான பலன் தானே இதை சொல்கிறோம். அப்போ இதே போல் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து சிறிது உங்களுக்குள் ஒரு என்ன சொல்கிறது, அடக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு, அனைத்திற்கும் பிறருக்கு கட்டுப்படக்கூடிய அமைப்பு, பிறருக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சால் கூட அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடிய அமைப்பு, உங்களால் தான் அவங்களுக்கு ஆதாயம் லாபம் எல்லாம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் பிறருக்கான விஷயமாக நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது எதுவுமே வந்து உங்களை பாதிக்காது. ஏன்னா சந்தோஷப்பட்டுருவீங்க, அடுத்தவங்களுக்கோசம் நான் செய்கிறேன், அது தியாகமாக மாறிடும். இது பெரிய தியாகங்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம், பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களுக்கு செய்கிறோம், பிறருக்காக செய்வோம். அப்போ அந்த பொதுநலத்துடன் அல்லது பிறர் நலம் சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இதை உங்களுடைய பார்வை கண்ணோட்டம் மாறிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மேன்மையான மிக சிறந்த ஒரு சந்துஷ்டியை வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு தரும். ஆனால் பெரும்பாலும் அதை போன்ற ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற வந்து அதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய மனசு அதெல்லாம் வந்து அதையும் நம்ம ஏற்படுத்திக்கணும். லட்சத்தில் ஒருத்தர் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதாச்சும் இதா அதுக்கான ஒரு விஷயம் தானே, இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தானே பலனே சொல்கிறோம். இப்படி இருந்தால் அது வந்து இப்படி மாறிடும் அப்படிங்கிறது தானே. அப்போ செலவுகள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய மாதம். செலவுகளால் நமக்கு பெருமையும் சந்தோஷமும் நமக்கு ஏற்பட்டாலும் அதுவே பிறர் நாம் செலவு செய்த அதே நபர் நம்மை சிறிது தாழ்த்தக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய மாதம் இதுதான். அப்போ இதை வந்து கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம், கண்ணீர்னு சொல்லலாம், ஓராமையின் காரணமாக நம்மகிட்ட வந்து செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இது அனைத்தும் வெளியிலேருந்து வர்றது தான், உள்ளேருந்து நம்மளுக்கு வந்து எதுவும் இதாக போகிறதில்ல. சிறிது நிதானமாக செலவுகளை யோசித்து செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் உங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய லாபத்தை அபிரிதமாக தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும். நீங்கள் சொந்தமாக முயற்சி செய்கிறதும் சரி தான், பிறர் உங்களுக்காக முயற்சி செய்து அந்த லாபத்தையும் நிறைவேற்றுவாங்க, உங்களுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றுவாங்க. உங்களுடைய சுய தேவை, குடும்ப தேவை, உங்களுடைய குழந்தைகளுக்கான தேவை, இது எல்லாமே உங்களாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் தாய் தந்தையராலும் நிறைவேற்றி தரப்படும். அப்போ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நல்ல சுப நிகழ்வுகளாக இதை எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க வயசை பொறுத்து, படிக்கிற பசங்கள்லேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வருஷம் வரைக்கும் எல்லாருக்குமே. அது ஜனவரி மாதம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த ஜனவரி மாதம் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கும். எந்த ரூபத்துலேயும் வந்து அது வந்துடுங்க. இது வரைக்கும் பரிசு தராதவங்களாம் கூட எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு தருவாங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து இதை போல் வந்து ஒரு பெருசாக வந்து முயற்சிகளை ஈடுபடுறீங்க, அதனாலையும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப்படுது, நீங்கள் கேட்டது கிடைக்கிது, எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அப்போ இந்த மேன்மைகள் அனைத்தையும் சரியான முறையில் வந்து நாமளும் பயன்படுத்தணும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மேன்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் சிறிது தனிமைப்பட்டும் இருப்பீர்கள். தனிமைப்பட்டு இருப்பீங்க அப்படின்னா என்ன, இப்போ ஒரு முயற்சி செய்கிறீங்க, நிறையா வந்து இதேமாரிலாம் இருக்குது, எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னா கூட நாம் நிதானமாக அனுபவித்து ஒரு செயலை செய்யறதுக்கும் அந்த செஞ்ச செயலை வந்து நாம் மீண்டும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏகாந்தம்ல ஒரு தனிமை வேணும்ல, அப்போ தானே வந்து அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தனிமையை நீங்கள் எடுத்துக்கணும், ஒரு தனிமை. அதே போல் தான் அப்போ ஒரு நாள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப குதூகலமாக கொண்டாட்டமாக இருந்துட்டு அடுத்த நாள் வந்து அதே மாதிரி இல்லை அப்படிங்குள்ள நமக்கு வந்து ஒரு தனிமை தானே அது, அப்படி தான் இதை எடுத்துக்கணும். அப்போ தனிமையான ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய
இடமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகளும் இருக்குது. அப்போ தனிமையாக இருக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஏற்படுத்தி தான் தீரும். அப்போ அதுதான் வந்து அவங்களுடைய ராசி தசாபுத்தி இதெல்லாம் வந்து சொல்கிறோம். அப்போ அந்த தனிமையை வந்து எப்படி தரப்போகுது? அப்போ மேன்மையான விஷயங்களும் தருது. துலாம் ராசிக்கு மேன்மையான விஷயத்தை தருது அப்படின்னா உங்களுடைய ஆசை எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுது. உங்களுக்கு நிறையா வந்து பரிசு பொருட்கள் கிடைக்குது, பரிசு கிடைக்குது, வாழ்த்துக்கள் கிடைக்குது, அனைத்தும் கிடைக்குது. இந்த அனைத்தும் கிடைக்கிற ஒரு விஷயத்தில் நாம் அந்த அதிகப்படியான எல்லை மீறிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய சிறிய பாதிப்பு இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு விருந்துக்கே போகிறோம், அதிகப்படியான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜீரண கோளாறு ஏற்படுது. அதனால் வந்து ஒரு மாற்று மருந்து சாப்பிட்றோம். நம்ம தனிமையாக இருக்கிறோம். அடுத்த வேளை சாப்பிடாமல் இருங்க, டாக்டர் சொல்லுவோம், சாப்பிடாத, அடுத்த வேளை வந்து சாப்பிடாத, வெறும் நீர் ஆகாரமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது தனிமை தான். இப்போ இதே போல தான் வந்து எடுத்துக்கணுமே தவிர திடீர்னு நிகழக்கூடிய பெரிய விஷயமானால் நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இதேமாரி பொது பலன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதில் இருக்கிறதே ரொம்ப சின்ன விஷயமா எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அப்போ அந்த சின்ன விஷயத்த வந்து நம்ம வந்து இதே போல தான் சொல்ல முடியும். அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இதேமாதிரி நடக்காது. யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லையே வந்து நம்ம அட்மிட் ஆகிற மாதிரி அது போல ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ தனிமைப்படுத்தப்படவும் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை வந்து நாம் எப்படி எடுத்துக்கணும்னா அனைத்தும் உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்து அது வந்து உங்களுக்கு ஒரு லாபமாக ஆதாயம் நிறைந்த மாதம் துலாம் ராசி கண்டிப்பாக ஆதாயம் நிறைந்த மாதமாக இந்த துலாம் ராசிக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுடைய சுய தேவைகளுக்காக, உங்களுடைய குடும்ப தேவைக்காக, ஓகேங்களா, உங்களுடைய குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது வாழ்க்கை துணை அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய சொந்தக்காரங்களால் அவர்களுடைய உறவினர்களால் நீங்கள் பயன் அடையக்கூடிய மாதமாக இருக்குது. பயனடையக்கூடிய மாதம்னா என்ன இருக்குது? அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போனால் இந்த பயனாக வந்து உங்களுக்கு மாறும். இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்ப தேவை, உங்களுடைய தேவை ஏதோ ஒன்று, அதை குடும்ப தேவைன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துடணும். ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய தாய் தந்தைக்காக எதுக்கோ ஒன்றுக்கு அல்லது வீடு தான் கட்டுறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, இதே போல் இதுதான் தேவைங்கிறது. அப்போ உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வாழ்க்கை துணை வகைகளையோ நண்பர்கள் வகைகளையோ வந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த உதவி கிடைக்கும் அப்படின்னா அவர்களுக்கான ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? நம்ம வந்து அதிகாரமாக அங்கே கேட்க முடியாதுல்ல. ஒரு நண்பர்கிட்டே போய் கேட்குறோம் அப்படின்னா கூட அதிகாரமாக இதை கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது. அப்போ அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து நல்ல முறையில் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை நம்ம வந்து அவங்கள்ட்ட பழகி அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், கேட்டு வாங்கிக்கணும். அந்த நிலை இல்லை அப்படின்னா சிறிது கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற ஒரு இடத்தை ஏற்படுத்தி அது வந்து கொடுக்கும். அதனால தான் 2 வகையாக சொல்கிறோம். இதை நீங்கள் எப்படி அது சாதாரணமாக வந்து அதிகப்படியான தேவை, அதாவது உங்களுடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான விஷயமாக இல்லாமல் இது வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிறருடைய உதவி தேவைப்படும். ஏதாச்சும் அவசரத்துக்கு வந்து நம்ம பணம் கேட்போம், ஒரு உதவி கேட்போம். ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம், முழு பணத்தையும் முழுசாக வந்து எல்லாத்தையும் வச்சு கேட்க மாட்டோம், எல்லாத்தையும் வந்து ஒருத்தவங்க உதவி செய்வோம். அதே போல் அமைப்போம். ஆனால் ஒரு அத்தியாவசிய தேவைக்கே நம்ம இடத்துல இல்லாமல் போகும்போது அது வந்து கௌரவ குறைச்சலாக மாறிடும். அதுதான் வந்து இது 2க்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து தான் இதெல்லாம் வந்து சொல்ல முடியும், சொல்லலாம். இப்போது பலனாக பார்க்குறோம் அப்படின்னுக்குள்ள அப்பா வழி உறவுகள், அம்மா வழி உறவுகள் இவங்களுடைய வகையிலெல்லாம் வந்து சிறிது மன கஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்குது. அவங்கள்ட்டையும் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிறிது தன் நிலை விட்டு கீழே இறங்கணும். அப்படி இல்லைன்னா இதற்கு முன்னால் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தோ அதை பொறுத்து தான் வந்து அது இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து கௌரவ குறைச்சலாக வராது. கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இதுதான் சொல்லணும். கடன் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து நிறையா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறையா வந்து அது ஏற்படும். கடன் வாங்கி தொழில் செய்கிறது, கடன் வாங்கி ஏதோ ஒரு
பண்டிகைகள் விசேஷங்கள் செய்கிறது, இல்லை வந்து இப்படி எவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு கடன் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது கூட இருக்குது. நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் வந்து முழுசாக செஞ்சுட்டு போகிறது அப்படிங்கிறது. கடன் அப்படின்னு சொன்னால் ஒரு கைமாற்று. நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், போகக்குள்ள வந்து சில்லறை இல்லாமல் நம்மகிட்ட ஒரு 100 ரூபாயா இருக்கும், சில்லறை இல்லை, ஒரு பக்கத்தில் நம்ம நண்பர்கிட்ட வந்து 10 ரூபா வாங்கியிருப்போம், அது கூட கடன் தான். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம வச்சுக்க முடியாது. சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்லுவார், நம்ம வந்து நண்பர்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம அப்புறமா திருப்பி கொடுத்துருவோம், அப்போதே அடுத்த நிமிஷமே கொடுத்துருவோம் வேற ஒரு சில்லறையை மாற்றி. ஆனால் அது கடன். அப்போ அதேமாதிரி கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இதே போலலாம் இருக்கும். அது இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது. கடன் அப்படின்னு வந்து உதாரணத்துக்கு சொல்கிறோம். பெரும்பாலும் அதிகப்படியான ஒரு பெருந்தொகை கடன் வாங்கி ஒரு வியாபாரத்தில் முதலீடு போடுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, இதை போன்ற அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு வரும். நிறுத்தி நிதானமாக யோசித்து இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. அன்றாடம் அன்றைக்கே தீர்ந்து போகக்கூடிய பொருட்கள் அன்னைக்கே தீர்ந்துடும். அதை இருப்பு வச்சுலாம் வியாபாரம் பண்ணுறதில்ல. அதே போல் வியாபாரத்துக்கு வந்து கடன் வாங்குறவங்க நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கடன் வாங்குவாங்க. அதனால் சிறிது மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அதெல்லாம் வந்து லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பிறர் வந்து உங்களுக்கு மேன்மையான ஒரு உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மிக அற்புதமான சிறப்பான மாதம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம். உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய அப்பா, தாத்தா, இதை போன்ற அமைப்பு, அப்பா வழி உறவுகள், வாழ்க்கை துணை வகை உறவுகள், குழந்தைகள், இப்படின்னு எல்லா விதத்திலையும் எந்த ரூபத்தில் எடுத்துக்கிட்டாலும் அற்புதமான மேன்மையை தரக்கூடிய மாதம். சந்தோஷங்க, கண்ணு முன்னு தெரியாமல் திக்குமுக்காடுற அளவுக்கு சந்தோஷம். எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கான சங்கடங்களும் ஒரு சிலது இருக்க தானே செய்யும். வெறும் சந்தோஷம் இனிப்பு அப்படின்னா ரொம்ப திகட்டிடும். திகட்ட இனிக்கக்கூடிய மாதம். அந்த இனிப்பை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சிலதான் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஒரு சிலதெல்லாம் அப்படிங்குள்ள வாழ்க்கை துணை வகையில் வந்து சிறிது செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும். அவர்கள் வந்து உங்களுக்கு செலவு வைப்பாங்க. அவர்களுடைய எண்ணமாகவும் அல்லது வந்து அவர்களுடைய சுகத்திற்கான ஒரு விஷயமாகும். அப்போ ஆரோக்கிய குறைபாடு ஏதாச்சும் இருக்குதா, இருக்கலாம். அப்போ அவங்க வந்து விரும்பி ஒன்றை கேட்குறாங்க, சுகத்திற்காக விரும்பி கேட்குறாங்க. இப்படி வச்சு அவங்க ஒரு ஒன்றுமே இல்லாமல் வந்து இன்றைக்கு ஒரு உணவுப் பொருள் விரும்பி கேட்குற உணவுப் பொருள் இருக்கு இல்லையா, இது சாப்பிட்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செலவு தான். அப்போ வந்து அவங்களுடைய நிலையை பொறுத்து தான் வைக்கணும். அப்போ வந்து வாழ்க்கை துணை வகை உறவுகள்லையும் வாழ்க்கை துணையாலும் சிறிது செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பிற்கு. கடன் தீரும். கடனை அடைப்பதற்கான செலவினங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசையாக கூட இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம். ஏங்க கடன்லாம் இருக்கும், கடனை முதல்ல தீருங்க, நம்ம சாப்பிடாம கூட இருக்கலாம், இனிமேல் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுடைய ஆசை தானே. ஒரு கடனை வந்து யாரும் வந்து விருப்பப்பட மாட்டாங்கல்ல. நம்ம கடன் கொடுக்கறது வேணால் சரி, நம்மலாம் கடன் கொடுக்குறோம், நம்ம வந்து கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து கடன் வாங்குறதுனா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் மன குறை இருக்க தானே செய்யும். அதேமாதிரி முதல்ல கடன் அடைங்க அப்படிங்கிறது கூட அவங்களுடைய எண்ணமாக இருந்து அதற்கான ஒரு செலவுகளை செய்யலாம். முதல்ல வந்து கடனை தீரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ எந்த விதத்தில் இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும். சகோதரிகள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் வந்து சிறிது விலகலும் இருக்கும். விலகி இருந்து அவர்களால் வந்து ஒரு மேன்மையை அடைவீங்க. அதில் வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அவர்களோட இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை வந்து மிக அபிரிதமாக இருக்காது. உறவு அவ்வளோதான். அப்படி வச்சு நல்லா இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த உறவு முறைகள்லாம் இருக்கும். அப்போ உடன் பிறந்த சகோதரிகள் இந்த வகையில் இருக்கும். வீடு, வண்டி, வாசல், இதே போல் அமைப்புலாம் வந்து நிறையா அபிரிதமாக இதை செய்வோம், அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து நிறையா பேருக்கு வந்து இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஆபரணங்கள் வாங்குவீங்க. அல்லது குழந்தைகள் பேரில் வந்து ஒரு பெரிய முதலீடு முதல் செய்யக்கூடியது அவங்க பேரில் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து அந்த
நிலைப்பாடெல்லாம் ஏற்படும். இப்போ ஜனவரி மாதம் வந்து இதை போன்ற அமைப்பில் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பான அற்புதமான மாதம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. அதுவும் திடீர் செலவாக இருக்கும். அதுவும் பூமி மனை வாங்கிறதுக்கான ஒரு பெரிய செலவு வந்து செய்யக்கூடிய அமைப்பாக ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். செலவுகள் ஜாஸ்தி. அதுவும் நிலையான நீடித்த தலைமுறையாக நம்மகிட்ட தங்கி இருக்கக்கூடிய ஒரு சொத்து பத்து வாங்கிறதுக்கான செலவினங்களாக இதை நீங்கள் மாற்றிக்கணும். எங்கள் தாத்தா கட்டின வீடு எது, எங்கள் தாத்தா கொடுத்த சொத்துன்னு சொல்கிறோம்னா அதுமாரி வந்து உங்களுடைய 2வது 3வது தலைமுறை கூட வந்து இதை வந்து உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு விஷயமாக வந்து இதை வச்சிடணும். அது எதாக இருந்தாலும் இருக்கலாம். பெரும்பாலும் நிலம் வாங்குவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்பா வழி சொந்தங்களுக்கான விஷயங்களாக இருக்கும். இல்லை அப்பா வழி உறவுகளில் வந்து பாகப்பிரிவினையாக வரக்கூடியதுக்கான ஒரு செலவாக கூட இது இருக்கலாம். இதை நீங்கள் வந்து இந்த செலவு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் இப்படி வந்து பிரிச்சுக்கலாம், பாகத்தை பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா. கடன் ஏதாச்சும் இருக்கும், கடனெல்லாம் வந்து நீங்கள் அடைச்சிட்டு இதெல்லாம் பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போலாம் இருக்குது இல்லையா. இப்போ அதே போல் வகையெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு வந்து திடீர் செலவினங்கள் ஏற்படும். திடீர் செலவினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஆளுமை தன்மை மிகுந்த ஒரு ஆக்ரோஷமாக நீங்களே போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்கும். அப்படியா நான் செஞ்சுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக போயிட்டு ஒரு சில பேர் வந்து முன்னிருந்து நான் செய்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு மத்தியில் நான் பெரிய ஆள், கௌரவமாக நான் வந்து செஞ்சுப்பேன்ப்பா, என்னால் முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடையை தட்டி போயிட்டு மாட்டிக்கிறவங்களும் ஒரு சில பேர்லாம் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக போங்க. உங்களுடைய வேகமும் விவேகம் இல்லாத வேகமாக மாறிடக்கூடாது. முயற்சியெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அதை செஞ்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வந்து முயற்சி செஞ்சு அதற்கான ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி கடன் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நீதி நேர்மை நியாயத்தை பேசிகிட்டு இருப்பீங்க, சொல்லுவீங்க. ஆமாம்மா இதுதான் கரெக்டு, நியாயம்தான், நான் செஞ்சது நியாயம்தான், கரெக்டு தான், இதை நான் செய்யாமல் வேறு யார் செய்வா, நான் தானே செய்வேன், எனக்கு தான் அந்த தகுதி இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுடைய வார்த்தைகளால் நீதி நேர்மையை சொல்லி உங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்களே வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தை வந்து கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கிறது வந்து நல்லது. அது பெரும்பாலும் என்ன அப்படின்னா உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயமாக அல்லது ஏன்னா இதை செய்யலைன்னா என் பொண்டாட்டி கூட என் மதிக்காதுப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைங்கள என் மாமனார் வீட்டில் வந்து எவனை மதிக்க மாட்டான், என்னுடைய நண்பர்கள் மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன்னா ஒரு பெருமையாக கெத்தாக வந்து என்னை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து உங்களை ஒரு கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே போல் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து மேன்மையை தரும். அதே நேரத்தில் நிதானம்னு சொல்கிறோம், செய்ய வேண்டியதை நம்முடைய கடமையை கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய தாயாருக்கோ தந்தைக்கோ நம்முடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து கண்டிப்பாக நாம் செய்து தான் தீரணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ சிறிது நிதான போக்கை கடைபிடித்து யோசித்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய வாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதான் மகர ராசிக்காரங்களுக்கான ஜனவரி மாதத்து பலனாக வந்து பார்க்குறோம். கும்பராசி, ஜனவரி மாதத்துக்கு கும்பராசிக்கு நல்ல மேன்மையான பலனை தான் சொல்லணும். வாழ்க்கை துணையால் ஆதாயம். உங்களுடைய எண்ணமெல்லாம் வாழ்க்கை துணையால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது தப்பும் கிடையாது. ஆனால் அவங்களால் மேன்மை இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களால ஒரு மேன்மை இருக்கும். அவங்களால் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். பொருள் சார்ந்து, உறவு சார்ந்து, உடல் சார்ந்து, உணர்வு சார்ந்து எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்களால உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அவங்களால உங்களுக்கு அபிரிதமாக அது வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுல ஒரு நண்பர்களாக கூட இருக்கலாம். இந்த சமுதாயம் இதே போல் எல்லாமே அங்கீகரிக்கும், ரொம்ப பெருசாக உங்களை அங்கீகரிக்கும். அக்கம் பக்கத்தில் சமுதாயம்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை போற்றி புகழ்வாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்படியே நீங்கள் போய் ஒருத்தவங்க புகழ்ந்து பேசக்குள்ள, எப்பா அவரை மாதிரி ஆள் இருக்கப்பா, அவர் ரொம்ப சூப்பரான ஆளியா, அவராக இப்படி இருக்கார், அவர் நான் நினச்சி பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கோவப்படுவீங்களா? அந்த சொல்லுவாங்கள்ல, ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னு கூட உங்களோட சின்னவங்களாக இருக்கணும், அவன்லாம் ஏப்பா அவன்லாம் மனுஷன், அவன்லாம் சூப்பர் பாடுவான், அப்போ அந்த அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கோவப்பட முடியாது. இதுதான் சொல்கிறோம் நம்ம. அப்போ அவர்களுக்கு கட்டுப்பட்டு அப்படிங்கிறது இதுதான். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால் கிடைக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு தடைப்பட்டு போங்கிறத விட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் மேன்மைகள் கிடைக்காம போனாலும் கிடைச்சா கூட அதை அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடமாயிடும். நீங்கள் எப்படி என்னை ஆடா போடான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னப்பா ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, நான் அவன் மாதிரி ஆள் இருக்குதான், ரொம்ப நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அது அவன் இவங்க ஃப்ளோவில் வந்துச்சு, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டேன்னா அது எப்படி நீ சொன்னேன்னா உங்களை பற்றியே புகழ்ந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை அங்கே மறைஞ்சி போகும், அது சண்டையாக மாறிடும். இதுதான் அங்கே சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறது வாழ்க்கை துணையால் வரக்கூடிய விஷயங்கள் ஆளுமை பெருசாக இருக்கும். அவர்களால் நிலப்புலன்கள் சேரக்கூடிய அமைப்பு, அவர்கள் பேரில் நிலமோ அல்லது வீடோ ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வரும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படுவதற்கான காலகட்டம் இந்த மாதத்தில் அமையறதுக்கான ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம். என்ன இதில் கொஞ்சம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா, சிறிது உங்களை நீங்கள் சமாதானமாக நிதானமான போக்கை அப்படிங்கிறத விட அமைதியான ஒரு போக்கை கடைபிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கணும். ரொம்ப படாத பாடு பண்ணணும். அப்படியே மனசு கொந்தளிக்கும். உங்களுக்கு அப்படியே சொல்லுவாங்கள்ல, ஆத்திரம் அப்படியே உடலெல்லாம் நடுங்கிற அளவுக்கு கோபம் வரும். இத்தனையும் அந்த அந்த கோபமும் அந்த விஷயமும் உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னாலும், இதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா நீங்கள் அதிகப்படியாக தியானத்துலேயோ அல்லது உங்களுக்கு நீங்கள் எந்த ரூபத்திலையோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு விஷயமா வச்சுக்கணும். கட்டுப்படுத்தாமல் போகிறது அப்படிங்கிறத தாண்டி அதை ரொம்ப இயற்கைக்கு மாறாக அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரத்துக்கான ஒரு அமைப்பாக கூட இந்த காலகட்டம் வந்துடும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதங்கிறதுல கொஞ்சம் நிதானமாக அமைதியாக உங்களுடைய எண்ணத்தை சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த வழி இருக்குதோ அந்த வழியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல சொற்பொழிவை கேட்கலாம். எப்போதும் இனிமையாக ஒரு பக்தி பாடல்களை அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகளை கேளுங்க. இது மனசை சாந்திப்படுத்தும். மனசாந்திக்கு அவசரம் தான் சொல்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறோம். உங்களுக்கு தெரிந்த வகையில் உங்களுடைய மன சாந்தியை எது ஏற்படுத்துதோ அந்த விஷயத்தை அமைதி, சாந்தினா அமைதியை தரக்கூடியது. நீங்கள் சாந்தினா சந்தோஷம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டியாக வேறு மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை ஈடுபட்டக்கூடாது. அப்போ சந்தோஷமாக மன அமைதியை நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது உங்களுக்கு இன்னும் மேன்மையான ஒரு பலனை தரும். குருமார்களுடைய ஆசீர்வாதம், குருவாக யாரையும் நீங்கள் ஏற்றுட்ருக்கிறீங்கன்னா அதே மாதிரி அந்த அமைப்பெல்லாம் உங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கான ஜனவரி மாதத்துக்கான பலனாக சொல்லலாம். அற்புதமான மாதம். அனைவராலும் உங்களுக்கு மேன்மைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய மாதம். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்கு எல்லாரும் பாடுபடுவாங்க. உங்கள் அப்பா அம்மா பாடுபடுவாங்க, உங்கள் அண்ணன் தம்பி பாடுபடுவாங்க, அக்கா தங்கச்சி பாடுபடுவாங்க, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க பாடுபடுவாங்க, உங்களுடைய குருமார்கள் எல்லாரும் பாடுபடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீங்கன்னா ஒரு கொதிநிலையில் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ அது உணரணும். நீங்கள் ஒரு கொதிநிலையில் ஒரு படப்படப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதிகப்படியான படப்படப்பு இருக்குன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க எல்லாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்போ அதுதான் அதை தான் சொல்கிறது. நம்மளுக்கு வரக்கூடியதை நல்ல பலனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா இதை முதல்ல உங்களை நீங்கள் சாந்திப்படுத்தணும். சாந்திப்படுத்துறதுக்காக தான்
இறை வழிபாடு, இந்த இறை நாமா சொல்கிறது, இதே போல் விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்போதும் வந்து ஒரு செல்ஃபோன்லேயோ இல்லை வந்து நீங்களே உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது, மந்திரங்களை உச்சரிக்கிறது, இதே போல் விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக அருமையான அற்புதமான உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக வந்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம். மீனராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? நல்ல மேன்மையான மாதம் தான். தொழில் வளர்ச்சி தரக்கூடிய மாதம். மீனராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழிலெலாம் வளர்ச்சியாக தரக்கூடிய மாதம். அதுவும் குடும்ப தொழிலாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மேன்மையை தரும். குடும்பத்திற்கான ஒரு சிறப்பையும் தரும். குடும்பம்லாம் உங்களை வந்து முழுசாக வந்து ஒத்துழைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. இவரா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இருக்கும். ரொம்ப அமைதியாக, பொறுமையாக, எல்லா விதத்துலையும் இருக்கிற நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக, படபடப்பாக, எதுலேயும் ஒரு நிதான போக்கு இல்லாமல் ரொம்ப பெரிய லெவலில் யோசிப்பீங்க, செயல்படுவீங்க, இப்படிலாம் இருக்கும். அப்போ திடீர்னு வந்து உங்களுடைய மாறுபட்ட குணாதிசயங்கள், மாறுபட்ட செயல்பாடுகளை பார்த்து அடுத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான பார்வைகள் உங்கள் பேரில் இருக்கும். அப்போ உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்கிறது, இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கன்சல்டண்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்காச்சும் ஒருத்தவங்க வந்து ஆலோசகராக இருக்கிறீங்கன்னா அற்புதமான விஷயமா இருக்கும். ஆலோசனை கேட்டு வர்றவங்க வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மிரண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த திறமை வெளிப்படும். இப்போ சொந்த தொழிலாக இருக்குது அப்படின்னா அதிகாரம் மிக்க ஒரு தொழில். அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லுவீங்க, அந்த தொழிலுக்கே உண்டான ஒரு கௌரவம்னு சொல்லுவாங்கள்ல, வாடிக்கையாளரை விட வந்து வாடிக்கையாளரை நீங்கள் வந்து கொஞ்சம் அதட்டி செய்யக்கூடிய தொழில், அதே மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இப்போ அதே போலலாம் வந்து அந்த தொழிலில் வந்து அது வேகமும் விவேகமும் நிறைந்து ஒரு மரியாதை கலந்த ஒரு தொழிலாக எல்லா தொழிலும் அமையும். அது எந்த தொழிலும் எல்லா தொழிலும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அந்த தொழில் வந்து அதேமாதிரி தான் இருக்கும். அதில் வந்து அதிகப்படியான சஞ்சலங்களும் சலனங்களையும் ஒரு சச்சரவு மிகுந்த வகையிலே தான் இருக்கும். சலனம் கிடையாது, சச்சரவு மிகுந்த ஒரு தொழிலாக தான் இருக்கும். எனக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஒரு சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, கடனை வாங்கி மூலதனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடனை வந்து அடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சில பேர் கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் வந்து அந்த இடத்துல சச்சரவு வர்றது, இதை போன்ற அமைப்புலாம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு வந்து எதை போன்று இருக்கும் அப்படின்னா இதுதான். அதிகப்படியாக பெருசாக வந்து நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து பெருசாக மாற்றுறீங்க அப்படின்னா நிதான போக்கை கடைப்பிடிங்க. இது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைய நிலையை போலவே வந்து வரும் காலங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அதிகப்படியான கடனை பெறாமல் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு பாருங்கள். கடன் கொடுக்கறதானாலும் சரி, யாரையாச்சும் ஒருத்தவங்க நம்பி நீங்கள் கடன் தரீங்க அப்படின்னாலும் அந்த அவர்லாம் நம்பிக்கை உரியவராக தான் இருப்பார். ஆனால் நம்மளுக்கு வந்து எதை போன்ற அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் வந்து அனைத்துலேயும் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கணும். உங்களுடைய என்ன சொல்கிறது, இயற்கையான குணாதிசயத்திற்கு மாறுபட்டு ஒரு குணாதிசயத்தில் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதை தான் சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்தில் வந்து மீனராசிக்காரங்க நீங்கள் வந்து நிதான போக்கை கடைபிடித்தாலே தொழிலில் மிக மேன்மையை, அபிரிதமான ஒரு உச்சத்தை வந்து தொடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் வாக்கால் பேசி உழைக்கிறோம் இல்லைங்களா, பேசி சம்பாதிக்கிறோம் பாருங்கள். அதே போல் பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ ஒரு மீடியேட்டர்னு சொல்லக்கூடியவங்க, இப்போ இதே ஜோதிடம்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி இது பண்ணுறவங்க, வேறு எந்த விதத்துலையும் வக்கீல், தொழில் சார்ந்து விசிருக்க எல்லாருமே, அதாவது முதன்மையாக பார்த்தோம்னா தன்னுடைய பேச்சால் வந்து சம்பாதிக்கக்கூடியவர்களும், அதற்கு அடுத்தபடியாக
செய்யக்கூடிய தொழில் அதிகப்படியாக பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவங்களாம் யாரோ அவங்கெல்லாம் வந்து அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த பேச்சினால் பெரிய நன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்போ இதுதான் ஜனவரி மாதத்துக்கு மீனராசிக்காரங்களுக்கான பலனாக வந்து எடுத்துக்க முடியும். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.